வணக்கம் மகளே, நான் தான் அஸ்வின். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான நிறைய நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். புதுசாக நம்ம சேனலுக்கு யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வால் கம்பெனியில் டெவோனா இந்த ப்ராடக்ட்டை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது, என்னென்ன பயிருக்கு யூஸ் பண்ணலாம், இதனால் என்னென்ன யூசேஜ் இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸ்வால் கம்பெனியில் டெவோனா, இந்த டெவோனா என்ன மூலக்கூறில் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் சல்ஃபேட் 47.15% ப்ளஸ் மேங்கசிப் 30% WDG ஃபார்மெட்டில் இந்த டெவோனாவை ரெடி பண்ணியிருக்காங்க. இதை முக்கியமாக திராட்சைக்கு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த திராட்சையில் என்னென்ன பிரச்சனைக்கு கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திராட்சையில் ஆந்திராஸ்கோப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நுந்துக்கல், பூஞ்சான் காளான், அதுக்கப்புறம் பூஞ்சை காளான், இதுக்கு இந்த டெவோனா கேட்குது. இது நீங்கள் தாராளமாக திராட்சையில் இந்த நோய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நோய்கள் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பயிர்களுக்கும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். அதிகமாக நோய் மருந்து நம்ம கொடி வகை பயிரில் தேவைப்படும். ஏன்னா அதில் தான் பூஞ்சான் நோய்கள், இந்த மாதிரி நோய் நிறைய இந்த கொடி வகை பயிரில் தான் அதிகமாக வரும். பட்சத்தில் நம்ம இந்த டெவோனாவை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து நம்ம காய்கறி பயிரில் தாராளமாக யூஸ் பண்ணலாம். காய்கறியில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, காயோட ஷைனிங்கை இந்த டெவோனா நல்லா இது பண்ணுது. காயோட ஷைனிங், இப்போ நீங்கள் கத்திரிக்காய் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கத்திரிக்காய்க்கு இல்லை வெண்டைக்காய்க்கு இந்த மாதிரி காய்கறி பயிர்களுக்கு நீங்கள் தாராளமாக மேலே ஸ்ப்ரே பண்ணலாம். மேலே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு காயோட ஷைனிங் சூப்பராக வரும். அது இல்லாமல் நிறைய செடியில் பார்த்தீங்கன்னா வேர் அழுகல் நிறைய வரும். இந்த பூஞ்சான் நோய் வேரில் ரொம்ப அதிகமாக வரும். அந்த பூஞ்சான் நோய்க்கு நீங்கள் தாராளமாக இந்த டெவோனாவை யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா செடி சாகிறதுலேருந்து தாராளமாக ரிலீஃப் அடையும். ஏன்னா நிறைய நம்ம வேறாண்ட தோண்டி பார்த்தோம்னா நிறைய பூஞ்சான் நோய்கள் தான் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் இதை சாயல் அப்ளிகேஷனில் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை வாட்டரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வேறாண்ட கூட கேனில் மாட்டி நீங்கள் பிடிக்கும் போதும் இந்த மருந்து நல்லா வேருக்கு இறங்கி அந்த பூஞ்சான் செடி சாகிறத நிப்பாட்டும். இதுக்கு நீங்கள் தாராளமாக இந்த நோய் மருந்தை யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் பூஞ்சான் வரக்கூடிய அனைத்து வகையான பயிர்களுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காளான் பூஞ்சான் நோய்க்கெல்லாம் நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெவோனாவை நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த டெவோனா 1 லிட்டர் தண்ணிக்கு நம்ம தாராளமாக 2 கிராம் வரைக்கும் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுதுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம கொரியர் அவைலபிலிட்டியும் நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும்னாலும் நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருந்தால் தாராளமாக உங்களுக்கு நம்ம கொரியர் பண்ணலாம். கொரியர் வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள்.